நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 118 அதிகாரம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பது நலமானது. கற்பெலரி செடி போன்ற கொடிகள் ஓடும்போது அவை ஏதாவது ஒரு மரத்தின் மேல் அல்லது ஒரு கொம்பின் மேல் சார்ந்து அதை சுற்றி கொண்டு வாழும். இப்படியாக கொடிகள் ஒவ்வொன்றின் மேல் படர்ந்து அதன் பின்பு காய்களையும் பூக்களையும் நமக்கு கொடுக்கும். அதுபோல கர்த்தரை நாம் அண்டிக் கொண்டு அவர் மேல் படர்ந்து அவரே நம் நம்பிக்கையாய் இருந்து நம் வாழ்க்கை வாழும் பொழுது நாம் வெற்றிகரமாக பலம் உள்ளவர்களாக வாழ முடியும். கொடிக்கு பலன் அது ஏறுகிற அந்த மரமோ செடியோ ஏதாவது ஒரு பொருளின் மேல் ஏறி இருக்கும், படர்ந்து இருக்கும். அது போல நாமும் கர்த்தர் என்னும் பலமான கண்மலையவர் அவர் மேல் படர்ந்து நாம் நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்மளுடைய சுய பலனையோ திறமையையோ அல்லது பணம், பொருள், படிப்பு, அந்தஸ்து, மற்ற மனிதர்கள், சூழ்நிலைகள் போன்ற காரியத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து வாழும்போது அது நிச்சயமாக அது சரியான வாழ்க்கையா இருக்காது. ஏனென்றால் எந்த நேரத்திலும் இவைகள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். மனிதர்கள் கூட பிரிந்து போக வாய்ப்புண்டு. பணமும் நம்மை விட்டு பிரிந்து போக வாய்ப்புண்டு. எவ்வளவுதான் படித்திருந்தாலும் நம்முடைய சரீரம் பலவீனம் அடைந்தால், நம் தலையிலோ நம்முடைய சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால், சாதாரண காய்ச்சல் வந்தால் கூட நம்மால் ஒழுங்காக சிந்தித்து செயல்பட முடியாது, நடக்க கூட முடியாது. இப்படி பலவீனங்கள் வரும்போது நாம் தளர்ந்து போவோம். ஆனால் கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை நம்பிக்கையாய் நாம் கொண்டு வாழும்போது நம் வாழ்க்கை மிக சிறந்ததாக வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அது தோல்வியே அடையாது, அதற்கு தோல்வியே கிடையாது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதனுக்கு தோல்வியே கிடையாது. கர்த்தருடைய வழிகளில் நடந்தால், அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் நாம் சுகபோகமாக வாழலாம், சந்தோஷமாக மிகவும் வசதியாக வாழலாம் என்று சொல்லவில்லை. நிச்சயம் அப்படி இருக்காது. கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் போது இன்பம் துன்பம் சமமாக வரதான் செய்யும். துன்பம் அதிகமாக கூட இருக்கலாம், அதனால் தவறில்லை. ஆனால் முடிவு வெற்றியா இருக்கும். நிச்சயம் வெற்றி மட்டுமே, தோல்வி என்பது கிடையாது. வெற்றி எது, தோல்வி எது? தோல்வி என்பது நரகத்திற்கு செல்வது, வெற்றி என்பது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது. நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது இவ்வுலக வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனிலும் வெற்றி பெற்று வாழலாம், கர்த்தரிடத்தில் சேரலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் நற்பெயரோடு நல்ல, அதாவது வெற்றியுள்ள வாழ்க்கை, தோல்வி அடைந்து விடாமல் வாழ்க்கையின் வெற்றிகளை பெறலாம், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டு வாழலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நாம் துதித்து பாட வேண்டும். கர்த்தரை துதிப்பது என்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது. அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் என்றென்றும் நம்ம மேல் கிருபை வைத்திருக்கிறார். அவர் கிருபையினால் தான் நாம் இன்று வரை பிழைத்திருக்கிறோம். எத்தனையோ ஆபத்துகளை கடந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள். அப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து நம்மை கிருபையாய் காப்பாற்றுவது கர்த்தரே. அதை கர்த்தரை நம்பி அவருக்கு நன்றி செலுத்தி வாழ்வோம். கர்த்தருடைய கிருபை அன்றல்ல, நேற்றல்ல, இன்றல்ல, என்றும் உள்ளது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்றும் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த காலத்தில் செய்தார், இந்த காலத்தில் எல்லாம் கிடைக்காது, எதிர்காலத்தில் கிடைக்காது அப்படி என்று சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. என்றும் உள்ளது. அவர் என்றும் நம்மேல் கிருபை வைக்கிறவராய் இருக்கிறார். அதனால் எல்லா காலத்திலும் கர்த்தருடைய கிருபையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். உபத்திரவ காலத்திலும், ஆபத்தான நேரங்களிலும், பாடுகளின் மத்தியிலும், வியாதியிலும், துன்பத்திலும், இன்பத்திலும், எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அவரை நோக்கி பார்த்தால் போதும், அவரை நோக்கி கேட்டால் போதும். கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று சொன்னால் உடனே அவர் கிருபையாய் இறங்கி நம்மை காப்பாற்றுவார். அவர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.
அதனால் அவரை துதித்து சந்தோஷமாய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரால் நன்மை பெற்று நாம் நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரும் இஸ்ரவேலர்களே. அது தேசத்தின் கணக்கல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்று பொருள். அப்படி என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் சொல்ல கடவர்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. ஆரோனின் குடும்பத்தார் கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றென்றைக்கும் நமக்கு கிடைக்கும், எப்பொழுதும் கிடைக்கும், எந்த காலத்திலும் நமக்கு இது கிடைக்கும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்ல கடவர்கள். ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்ல கடவர்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லும் போது உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற இரத்த சாட்சிகள், எடுத்துக் கொள்ளப்படுபவர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் போன்ற கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும், எந்த மனிதனாய் இருந்தாலும் அந்த மனிதர்கள் எல்லோரும் சொல்ல கடவர்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னால் நமக்கு அது கிடைக்கும் என்று பொருள். இன்றும் நமக்கு கிடைக்கும், என்றும் கிடைக்கும் நமக்கு. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அதனால் நாம் போய் வெற்றி கொள்ளலாம். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற இந்த விளக்கம். நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது, அதனால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். நாம் எல்லோரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற தீர்க்கதரிசி எல்லோரும் கர்த்தருடைய கிருபை இன்றும் உள்ளது, என்றும் உள்ளது என்று சொல். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். நெருக்கமான சூழ்நிலை, எனக்கு தப்பித்து போக வழி இல்லை, நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன் என்று தவித்த நிலையில் இருந்த எனக்கு, நான் தவித்துக் கொண்டிருந்தேன். என்னால் தப்பிக்க முடியவில்லை. என் சூழ்நிலைகள் என்னை மூழ்கடிக்கிறது, என்னை துன்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. என்னால் தப்பிக்க முடியவில்லை. என் சூழ்நிலை எப்படி நான் கடந்து போவேன்? கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று என் ஆபத்து நேரத்தில் நான் நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்பா, நான் என்ன செய்வேன், என்னால் முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதாவது இந்த துன்பம் என்பது ஒரு நோயாக இருக்கலாம், பலவித பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கலாம், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு உச்சக்கட்ட உயிருக்கு ஆபத்து என்கிற நிலைதான் இது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டு, நான் நெருக்கத்தில், உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் இருக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி விசாலத்திலே வைத்தார். நகர முடியாத அளவுக்கு என்னை நெருக்கம், துன்பம் நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை தூக்கி விசாலத்திலே வைத்தார், பெரிய இடத்தில் வைத்தார். அப்படி என்றால் நான் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். சுதந்திரமாய் நான் நெருக்கத்தை விட்டு விலகி அந்த துன்பத்திலிருந்து மீண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் பறவையை போல பறந்து திரிகிற அளவுக்கு சமாதானமாய், சிறையிருப்புகள், பாடுகள், நெருக்கங்கள், அடைக்கப்பட்ட நிலை, நாம் வெளியில் செல்ல முடியாது, இதை போக முடியாது, என்னை இவர்கள் துன்புறுத்துகிறார்கள், இந்த இடத்தை விட்டு என்னால் நகர முடியவில்லை என்ற நிலை இருந்தால் அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விசாலத்தில் வைப்பார். சுதந்திரமாய் நம்மை வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் பட்சத்தில், என்னுடைய பக்கத்தில், என்னுடைய கட்சியில் இருக்கிறார். அதாவது நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், அந்த எதிரிகளோடு சாத்தான் இருக்கிறார். நாம் இருக்கிறோம், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என் பட்சம், என் பக்கத்தில், என்னோட கட்சியில், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என் எதிரிகளின் பக்கத்தில் கர்த்தர் இருந்தால் நான் தோற்று போவேன். ஆனால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் எதிரிகளோடு இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதனால் நான் பயப்படவே மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் எதிரிகளோடு இருப்பது சாத்தான். அவனால் என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கையை என் ஆண்டவர் பாதுகாப்பார். எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் என்னை என் ஆண்டவர் காப்பாற்றுவார். நான் பயப்பட மாட்டேன். என் எதிரியோடு இருப்பது சாத்தான். அவன் எம்மாத்திரம்
என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். சர்வலோகத்தையும் படைத்த சர்வ சிருஷ்டிகர் என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். அவனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் என்ன செய்வான்? அவன் எனக்கு என்ன செய்ய போகிறான்? அவனால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்னை பாதுகாக்க இருக்கிறார். நான் பயப்படவே தேவையில்லை. எனக்கு அனுகூலம் செய்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு உதவி செய்கிறவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள். அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர்களை மனிதர்களையும் வைத்திருக்கிறார். அவரும் என்னோடு இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய மனிதர்களையும் வைத்திருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவன் என்னை என்ன செய்ய முடியும்? அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. என் சத்துருக்கள் எனக்கு எந்த தீமையும் செய்துவிட முடியாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். என் எதிரிகளுக்கு கர்த்தர் சரிக்கு சரி கட்டுவார். அப்பொழுது அதை நான் என் கண்களால் அதை பார்ப்பேன். என் சத்துருக்கள் எனக்கு செய்த தீமைக்கும் எனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கும் கர்த்தர் சரிக்கு சரி, ஒருவன் என்ன தீமை எனக்கு செய்திருக்கிறானோ அதற்கெல்லாம் என் சத்துரு எனக்கு எதிராக எழும்பி எனக்கு துரோகம் செய்தான். என்னை கண்ணீரில் வாழ வைத்தான். என்னை துன்புறுத்தினான். என்னை பாடுபடுத்தினான். என்னை எவ்வளவு எதிரிகள் எனக்கு என்னை துன்பப்படுத்தினார்கள். அவர்களுக்கு எல்லாம் அநியாயமாய் நான் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் பொழுது என்னை துன்பப்படுத்தினார்களே, எனக்கு துரோகம் செய்தார்களே, என்னை வேதனைப்படுத்தினார்களே, என்னை கொடுமைப்படுத்தினார்களே, அவர்களுக்கு, என் சத்துருக்களுக்கு கர்த்தர் சரி கட்டுவார். எனக்கு செய்த தீமைகளை கர்த்தர் அவர்களுக்கும் செய்து அவர்களை தண்டித்து என்னை காப்பாற்றுவார். என் கண்களால் அதை பார்க்க வைப்பார். நீ பார் என் மகளே, உனக்கு தீமை செய்தவர்களை நான் எப்படி அடிக்கிறேன் பார் என்று கர்த்தர் தம் கரத்தினால் அடித்து என் சத்துருக்களுக்கு சரி கட்டுவார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாமல் நம்முடைய நல்லவர்களாய் இருக்கலாம், நம்முடைய நல்வாழ்க்கையை விரும்புகிறவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாய் இருந்தாலும், மிகப்பெரிய மனிதர்களாய் இருந்தாலும், நமக்கு ஆதரவாய் அவர்கள் இருந்தாலும், அவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதை விட கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைப்பதே நலமாயிருக்கும். ஏனென்றால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனம் மாறாதவர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். எவ்வளவுதான் மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை நம்பும் போது அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பலன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஒரு சூழ்நிலை அவர்களுடைய பலனை மீறி போகும்போது என்னை விட்டுவிடப்பா, என்னால் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் சர்வ வல்லமை உள்ள நம்முடைய தேவனிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்கும் போது அவரால் முடியாத காரியமே ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து விட்டால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம். நன்மையான எல்லா காரியங்களும் நமக்கு கூடி வரும். எல்லா வெற்றிகளும் நமக்கு வரும். அவரால் எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய முடியும். எல்லாவற்றையும் நமக்கு தர முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிற்றே. அவரை நம்பினால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நாம் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எல்லாவித பாதுகாப்பும், எல்லாவித நிறைவான காரியங்களும், ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்தில் உண்டு. அவரை நம்பி அவரிடம் பெற்றுக்கொள்வோம். மனிதனை நம்பி கர்த்தரை விட்டு போகக்கூடாது. கர்த்தரை நம்பி மனிதனை விட்டு வரலாம், தவறில்லை, அதுதான் சரி. அப்படி நாம் வரும் பொழுது மனிதன் மேல் வைத்த நம்பிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியமே இல்லை. மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அவர் என்றும் துரோகம் செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்புவோம், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம், இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றியும் பெறும். சாதாரண மனிதர்களை மட்டுமல்ல, மிகப்பெரிய மந்திரிகள், மிகப்பெரிய தலைவர்கள், நமக்கு அவர்களிடம் போய் சொன்னால், அவர்களை நம்பினால் அவர்கள் நிச்சயம் நமக்கு ஒரு வேலை தருவார்கள், நமக்கு ஒரு பணம் தருவார்கள், நமக்கு உதவி செய்வார்கள் என்று மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் பிரபுக்கள் மேல்,
மிகப்பெரிய பணக்காரர்களாய் இருக்கலாம். அவர்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிராமல் கர்த்தர் மேல் அவர்களிடத்தில் உதவி கேட்கலாம், தவறில்லை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்து ஜெபித்து விட்டு ஒரு மிகப்பெரிய அதிகாரிகளிடம் போய் நாம் ஒரு வேலை வாய்ப்பை கேட்டால் நிச்சயம் அது கிடைக்கும். ஏனென்றால் பிரபுக்களின் இருதயத்தையும் கர்த்தரே திருப்புவார். இப்படி மனிதன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் கர்த்தர் வழி நடத்தினால், அவர் மனது வைத்தால்தான் முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்துவிட்டு மனிதர்களின் உதவியை தேடலாம். ஆனால் நம் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவர்களை சங்கரிப்பேன். சங்கரிப்பேன் என்றால் அழித்து போடுவேன் என்று முற்றிலும் அழிப்பது. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொண்டார்கள் என்றால் பலதரப்பட்ட மனிதர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் அவர்களை அழித்து போடுவேன். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி நாம் நம் சத்துருக்களை அழிக்கலாம். அதாவது மனிதர்கள் நம்மை துன்புறுத்துகிறார்கள். பாவியான மனிதன், துன்மார்க்கமான மனிதன் நம்மை எதிர்த்து வரும் பொழுது, முதலில் ஒரு மனிதன் நம்மை துன்பப்படுத்துகிறான் என்றால், நமக்கு எதிரியாய் நின்று செயல்படுகிறான் என்றால், அவன் பெயரையும் அவனுக்குள் இருந்து எந்த ஆவி செயல்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அதிகம் பொய் பேசுகிறவனாய் இருந்தால், அவன் நம்மை துன்பப்படுத்தினால் அவனுக்குள் பொய்யின் ஆவி இருக்கிறது என்று பொருள். அவன் பெருமை பேசுகிறவனாய் இருந்தால் அவனுக்குள் பெருமையின் ஆவி இருக்கிறது என்று பொருள். அதே போல அவன் எப்பொழுதும் சண்டை போடுகிறவனாய் இருந்தால் அவனுக்குள் வலுசரப்பத்தின் ஆவி இருக்கிறது என்று பொருள். பணத்தாசை பிடித்தவனாய் இருந்தால் அவனுக்குள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்று பொருள். இப்படி ஒரு மனிதனுக்குள் என்ன இருக்கிறது, குணங்கள் இருக்கிறது. முக்கியமாக ஒரு மனிதன் பயப்படுகிற குணம் உடையவனாய் இருந்தால் அவனுக்குள் பயத்தின் ஆவி இருக்கிறது என்று பொருள். இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மை எதிர்த்து வந்து நம்மை துன்புறுத்தும். அவன் ஒழுக்கமற்றவனாய் இருந்தால் எசபேலின் ஆவி அவனுக்குள் இருக்கிறது என்று பொருள். இப்படி அவனுக்குள், அந்த மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்து அந்த மனிதனின் பெயரை சொல்லி, அந்த ஆவியின் பெயரையும் சொல்லி, இந்த மனிதனுக்குள் இருக்கிற இந்த பொல்லாத ஆவிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி பாதாளத்தில் அடைக்கிறேன் என்று மனிதர்களாகிய நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டளை கொடுத்தால் உடனே அந்த ஆவிகள் அடைக்கப்படும். அந்த ஆவிகள் சங்கரிக்கப்படும். அதனால் நம் எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம். கர்த்தருடைய நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய வசனம் மூன்றையும் பயன்படுத்த வேண்டும். என் சத்துருக்கள் தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள். தேனீக்கள் வந்து அப்படியே, ஏதாவது ஒரு தேனீ கூட்டம் இருக்கிறது என்றால் அதன் மேல் கல் ஏதாவது போட்டு விட்டால் அவைகள் அப்படியே ஒன்று கூடி நூற்றுக்கணக்கான தேனீக்கள் வந்து ஒரு மனிதனை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். கொத்த ஆரம்பித்து விடும். எல்லா பக்கத்திலும் கொத்த ஆரம்பித்து விடும். ஒரே ஒரு பூச்சி கடித்தாலே அதன் வலியை தாங்க முடியாது, அவ்வளவு வலிக்கும். அப்படிப்பட்ட தேனீக்கள் கூட்டம் வந்து என்னை சூழ்ந்து கொள்வது போல பொல்லாத சத்துருக்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். அப்படி அவர்கள் வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போக செய்வார். கர்த்தர் என்ன செய்தார்? முள்ளில் பிடித்த நெருப்பானது சடசடவென்று எரிந்து உடனே முடிந்துவிடும். சீக்கிரமாய் அணைந்து விடும். விறகை போல நீண்ட நேரம் எரியாது. முள்ளில் பிடித்த நெருப்பு சீக்கிரமாய் அணையும். உடனே அணைந்து விடும். ஓரிரு நிமிடங்களிலேயே ஒரு முட்செடி வெந்து முடிந்து விடும். சாம்பலாகி போய்விடும். அது போல என் சத்துருக்களும் என்னை துன்பப்படுத்த வந்தார்கள். அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். உடனே முடிந்து விடுவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் நான் சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நான் வெற்றி பெறுவேன். என் சத்துருக்களை ஜெயித்து கொள்வேன். என் சத்துருவானவன் நான் விழுந்து போகும்படிக்கு என்னை தள்ளினான். நான் கர்த்தரை விட்டு விழுந்து போகும்படிக்கு, என் வாழ்க்கையில் நான் பாவியாக மாறும் அளவுக்கு என்னை கீழே தள்ளினான். மிகவும் துன்பப்படுத்தி நம்மை கர்த்தரை விட்டு பிரித்து விட சாத்தான் நினைப்பான். பொல்லாத மனிதர்களை பயன்படுத்தி இப்படியாக நம்மை கீழே விழத்தள்ள முயற்சி செய்வான். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை இறுக பற்றி கொள்வார்.
எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வலிகள், எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர் நம்மை சூழ்ந்து கொண்டு கர்த்தர் தம் திருக்கரங்களால் நம்மை பற்றி கொண்டு நம்மை விடாமல் பாதுகாப்பார். அவர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் கீதமும் ஆனவர். கர்த்தர் என் பெலனானவர். அவரே என் பெலன். அவர் என்னோடு பெலனாய் இருக்கிறார். அவருடைய பெலன் எனக்கு இருக்கிறது. எனக்குள் அவர் பெலனாய் இருக்கிறார். அப்படி இருக்க நான் தோற்று போக மாட்டேன். அவர் என் கீதமாய் இருக்கிறார். நான் பாடும் பாடல் அவர்தான். அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனார். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர். அவர் என் பாதுகாப்பு. அவரே என் பாதுகாப்பாய் இருக்கும்போது எனக்கு யார் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலைக்கும், நம் வாழ்க்கையில் வருகிற எந்த பாடுகளுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. அதை பற்றி யோசிக்க கூட தேவையில்லை. கர்த்தர் நம் பெலனாயிருந்து பாதுகாத்துக் கொள்வார். நாம் கவனிக்க வேண்டிய ஒரே காரியம், நாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கலாம் என்பதே. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே நாம் செய்ய நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் நாம் ஈடுபடக்கூடாது. அப்படி நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை பத்திரமாய் வழி நடத்துவார். அவரை நம்பினால் போதும், சமாதானமாக சுகமாக வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.